Hello viewers, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டயட் வெஜிடபிள் பிரியாணி. டயட் வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயில் இல்லாம மசாலா இல்லாம எப்படி ஒரு வெஜிடபிள் பிரியாணி டயட்காக ரெடி பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ நீங்க டயட்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டயட் வெஜிடபிள் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுத்தமாக ஆயில் இதில் நான் யூஸ் பண்ணல, நிறைய வெஜிடபிள்ஸ் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரைஸ் கூட ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணல, நான் வந்து ரெட் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ப்ரௌன் ரைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் ரைஸ் வந்து இங்கே 1/4 கிலோ 45 இல்லை 46 ரூபாயில் உங்களுக்கு கிடைச்சிரும். லூஸில் வாங்கினீங்கனாலும் சரி, இல்லை வந்து பேக்கெட்டில் வாங்கினீங்கனாலும் சரி, ரெண்டுமே நல்லா இருக்கும். ரெட் ரைஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்து அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுக்கணும். ஸோ ரெட் ரைஸை நான் ஒரு 5 ஹவர்ஸ் முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் ஒரு 4 விசிலில் வந்து இறக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசியை மறுபடியும் நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்யும் போது வெஜிடபிளோட சேர்த்து போட்டு அதை வந்து மறுபடியும் நம்ம விசில் வைக்கணும். அப்போ தான் அது நல்லா பிளெண்ட் ஆகும். நீங்க வந்து ரெட் ரைஸை 4 விசில்ல ஒரே தடவையில இறக்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜவ்வரிசி மாதிரி குண்டு குண்டு ஆயிரும். ஸோ குண்டான அரிசியை வந்து டயட்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வெஜிடபிள்ஸோட சேர்த்து மறுபடியும் அதை பிளெண்ட் பண்ணணும். அப்பதான் இது நல்லா பிளெண்ட் ஆகும் அண்ட் டேஸ்ட்டும் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ இந்த வெஜிடபிள் பிரியாணியில் நான் நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ரெட் ரைஸ் யூஸ் பண்ணி இந்த டயட் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டயட்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் பிரியாணியை ஒரு தடவையாச்சும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் வீடியோவில் எப்படி இந்த பிரியாணியை செய்யறதுன்னு. நோ ஆயில் நோ மசாலா இந்த வெஜிடபிள் பிரியாணி வந்து எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன், நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் மின்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் பவுல் வந்து கேபேஜ் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகமை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 பட்டாணி இங்கே வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பெரிய பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் பீட்ரூட்டு, அப்புறம் ஒரு கேரட்டு. அதே மாதிரி இந்த ரெட் ரைஸை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை 4 விசில் வேக வச்சதுக்கப்புறமா இது இந்த மாதிரி குண்டு குண்டாக இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் நார்மலாக அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இல்லை, சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்றதுனால தான் நான் இந்த வெஜிடபிள் பிரியாணியோட இதை வந்து செய்கிறேன். ஸோ இப்போ இந்த ரெட் ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கடையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா போத்தீஸ் ஹைப்பரில் வாங்குங்க, இது கிடைக்குது உங்களுக்கு. இது வந்து ஒரு 300 கிராம்ஸ் வந்து 46 ருபீஸ் தான். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, லூஸில் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதை நான் வாங்கிட்டேன். ஸோ வாங்க இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணி, டயட் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு ப்ரெஷர் குக்கர் இங்கே நான் எடுத்திருக்கேன். இதில் 1 கிளாஸ் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா எல்லா காய்கறியும் இதில் நான் போட்டுறேன். பீட்ரூட் அண்ட் கேரட் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கலாம். கேரட் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். பீட்ரூட் வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஒரு அரை பீட்ரூட் வந்து போட்டிங்கன்னா போதும். வெங்காயம், தக்காளி, பட்டாணி, அப்புறம் இந்த கேப்சிகம். இந்த கேப்சிகம் பார்த்தீங்கன்னா காரத்துக்காக நான் இதில் சேர்த்துருக்கேன். நம்ம இதில் மசாலா போட போகிறது இல்லை அப்படின்றதுனால கேப்சிகம் வந்து நல்ல காரம் கொடுக்கும். கேபேஜ் வந்து ஃபுல்லாக ஃபைபரு. ஸோ கேபேஜ் எனக்கு யூஸ்வலாகவே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த ரெட் ரைஸ் வந்து வேக வச்ச ரெட் ரைஸ் தான் இருந்தாலும் நல்லா கை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இது நல்லா பிளெண்ட் ஆகும். ஏற்கனவே நான் வந்து அப்படியே ஒரு தடவை செய்யும்போது சாப்பாடு அரிசி தனியாக காய்கறிலாம் தனியாக இருந்துச்சு, அதனால நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் குக்கரில் போடுங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பீன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். என்கிட்ட நீங்கள் பீன்ஸ் இல்லை அப்படின்றதுனால நான் வீட்டில் இருக்கிற என்னென்ன காய்கறி இருக்கோ அதுதான் நான் இதில் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் ஆப்ஷனலாக பீன்ஸ் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் வேணும்னா நீங்கள் கடைசியாக அதில் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கேரட் வந்து நிறையா சேர்த்துக்காதீங்க, ஒரு கேரட் போடுங்க போதும். அப்புறம் வந்து பீட்ரூட்டும் அதே மாதிரி பாதி பீட்ரூட் போடுங்க, அது போதும். அதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்வீட், ஏன்னா வந்து உங்களுக்கு இது எல்லாமே அப்புறம் நல்லா ஸ்வீட் ஆயிரும். கேரட் அண்ட் பீட்ரூட் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துரும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது நம்ம குக்கரில் விசில் வைக்க போகிறோம். உங்களுக்கு எந்த காய்கறியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த டிஷ்னில் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காய்கறியோட டேஸ்ட் உங்களுக்கு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு கேப்சிகம் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இன்னும் நல்ல ஒரு நேச்சுரல் காரமே அதில் வந்துடும். ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் டேங்கியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா போதும், கொஞ்சம் புளிப்பாகவும் டேங்கியாகவும் ஆயிரும். ரொம்ப கொஞ்சமாக இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன், நிறையா சேர்த்துக்கல. சாப்பாடுமே வந்து நான் உப்பு போடாமல் தான் வடிச்சிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். மஞ்சத்தூள் வந்து ஜஸ்ட் கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன். இந்த பீட்ரூட்டே வந்து இதுக்கு நல்ல கலர் கொடுக்கும். இருந்தாலும் சரி கேபேஜ் எல்லாம் வெள்ளையாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது டோட்டலாக ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா நீங்கள் வந்து போட வேண்டாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் கொஞ்சம் ரஃப்பாக தான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ
இதில் எல்லாத்துலேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இது அதே மாதிரி இது நீங்கள் செய்யும்போது ரெட் ரைஸ் வந்து நிறையா போடாதீங்க. அப்புறம் வந்து நம்ம நார்மலாக சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதனால ரெட் ரைஸும் அளவாக நீங்கள் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிட்டு இப்போ நான் விசில் வச்சிட போகிறேன். ஸோ விசில் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சிங்கன்னா போதும். 3 விசில் லோ ஃப்ளேமில், 1 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. விசில்லாம் போயிட்டு ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டயட் வெஜிடபிள் பிரியாணி வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இதை ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை அவுட் ஆயிரும். இல்லை தண்ணியாகவே இருக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சூப் மாதிரியும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். பாருங்கள், கடலைப்பருப்பும் பட்டாணியும் வெந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட் கொடுக்குது. ஸோ கடலைப்பருப்பு வந்து இது நான் ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக தான் போட்டிருக்கேன். இதையும் கடலைப்பருப்பையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதை போட்டேன். ஸோ குக்கரில் ஒரு 4 விசில் வந்ததுனால நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டயட் வெஜிடபிள் பிரியாணியை டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டைப்ஸ் ஆஃப் டயட் இருக்குது. ஃப்ரூட் டயட் இருக்குது, வாட்டர் டயட் இருக்குது, வெஜிடபிள்ஸ் டயட் இருக்குது. ஸோ எனக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ராவாகவே சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே ராவாகவே சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு ரா சாப்பிட பிடிக்கல, அது குக் பண்ணி சாப்பிட தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் விசில் வச்சுட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி போட்டுக்கோங்க. ஜீரக பொடி அதே மாதிரி கடையில் வாங்கினது போடாதீங்க. ஜீரகத்தை வீட்டிலேயே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அரைச்சி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டயட்டில் சூப்பில் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து நான் பெப்பர் பவுடர் போடாமல் பெப்பர் கார்ன்ஸாகவே வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து வெண்பொங்கலுக்கு எப்படி பெப்பர் முழுசாக போட்டுருவோமோ அதே மாதிரி போட்டிருக்கேன். அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால. அதே மாதிரி கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ், அப்புறம் கருவேப்பிலை. மின்ட் லீவ்ஸ் வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் டேஸ்ட் அதுக்கு கொடுக்கும். கொத்தமல்லி இல்லை, அதனால நான் அதில் போடலை. ஸோ கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட டயட் நோ ஆயில் நோ மசாலா வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் என்னென்னைக்கு டயட்டில் இருக்கீங்களோ அன்னன்னைக்கு லஞ்சில் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி டயட்டில் இருக்கேன் அப்படின்றதுனால இது பார்க்கும்போதே எனக்கு இப்போ சாப்பிடணும் போல் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். டயட் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டயட் வெஜிடபிள் பிரியாணி நீங்கள் டயட்டில் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ப்ளஸ் நல்லா வந்து உங்களுக்கு வந்து வயிறும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் நிறைய அதில் ஃபைபர் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ கடலைப்பருப்பு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நான் டேஸ்ட்டுக்காக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கடலைப்பருப்பையும் ஊற வச்சு போட்டிருக்கேன் அப்படின்றதுனால அது வந்து நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இந்த டயட் வெஜிடபிள் பிரியாணியை வந்து நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் டயட்டில் இருக்கும்போது வந்து இது ஒரே பவுலில் நான் உங்களுக்கு அந்த எவ்வளோ செஞ்சோமோ அவ்வளோ பெரிய பவுலில் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சின்ன சின்ன சர்விங்ஸாக தான் நீங்கள் இதை சாப்பிடணும். ஸோ யூஸ்வலாக நம்ம லஞ்ச் சாப்பிட்டோம் அப்படின்னா 1 மணிக்கு இல்லை 1:30 மணிக்கு ஒரே தடவையில் சாப்பிடுவோம். ஆனால் நீங்கள் டயட்டில் இருந்து லஞ்ச் சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து அது ஒரு 3 சர்விங்ஸாக பிரிச்சுக்கோங்க. 12:30 மணிக்கு ஒரு சர்விங், 1:30 மணிக்கு ஒரு சர்விங், அப்புறம் 2:30 மணிக்கு ஒரு சர்விங். அந்த மாதிரி 3 சர்விங்கா பிரிச்சு இந்த அளவு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல்ல வந்து உங்களுக்கு நீங்க எப்போ உங்களுக்கு பசிக்குதோ அப்ப இந்த பவுல வந்து நிறைச்சு நீங்க சாப்பிடணும். ஸோ இந்த பவுலுக்கு மேல பெருசா இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களோட சர்விங்ஸை வந்து 3 இல்ல 4 பிரிச்சு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமா ஆகும். பிளஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பசிக்குது, அப்புறம் பிளஸ் வந்து டெம்டிங் வந்து உங்களுக்கு இருக்காது. வேற ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் உங்களுக்கு வராது. ஸோ இந்த டயட் வெஜிடபிள் பிரியாணியை கண்டிப்பா நீங்க செஞ்சு டயட்ல இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க எப்படி உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஃபுல்லிங்கா இருக்கு. பிளஸ் எப்படி வந்து இது ஃபைபர் லோடடா இருக்கிற இந்த வெஜிடபிள் பிரியாணி எவ்வளவு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வெஜிடபிள் பிரியாணி பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட இந்த கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பட்டாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.